Hello friends, welcome back to KL2US channel Big Boss Tamil season day 97. 97 நாள் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ சேது சார் வந்துட்டு ஓகே ஃபினாலேக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு வாரம், அதுக்கப்புறமா இந்த வாரம், அப்புறம் அடுத்த வாரம், அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷம் தான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரா. எக்ஸ் கண்டஸ்டன்ட் கம்பேக்கை பற்றி பேசினாரு. அதாவது என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஃபாஸோட வந்திருக்காங்க. ஆனால் ஏன் முன்னாடி இப்படி இல்லையே, முன்னாடி காட்ட வேண்டியதெல்லாம் இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஃப்ரைடே எபிசோடுக்கு போனார். ஃப்ரைடே எபிசோடுக்கு போனதுக்கு முன்னுக்கு சேது சார் உங்கள் கோட்டு ரொம்ப வீக்காக இருந்துச்சு, இன்னைக்கு நல்லாவே இல்லை உங்களுக்கு, போங்க. அப்புறம் ஃப்ரைடே எபிசோட்ல வந்து இன்னைக்கு காட்டுனதே சுத்த வேஸ்ட்டு. ஆனா இதோட இன்னும் வேஸ்டா நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அதெல்லாம் பொறுக்கி நமக்கு காட்டின விஷயமே வந்து ஒரு வேஸ்டா தான் இருந்துச்சு. என்னன்னா சென்ட்ரா விக்ரம் வந்து பேசிக்கிட்டாங்க. அதாவது டென்ஷனா இருக்கீங்களா, மாத்தி மாத்தி டென்ஷனா இருக்கீங்களா, அப்புறம் அந்த பத்தி மேட்டரை பத்தி டிஸ்கஷன் இருந்துச்சு. அப்புறம் திவாகர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து சாவு பேரி வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், ஒரு ஹவுஸ்மேட்லாம் சேர்ந்து. தென் டைரக்டர் அப்புறம் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ட்டு ஃப்ரைடே எபிசோட் அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிருச்சா. சரி வீட்டுக்குள்ள போலான்ட்டு டைரக்டர் சார் உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டாரு. ஏன்னா இவர் வந்து வெளியே வந்து பயங்கரமா பேட்டி கொடுத்து வச்சிருக்காரு சேது சாரை பத்தி, பிக் பாஸை பத்தி, பிக் பாஸ்ல இருந்ததை பத்தி அப்படிலாம். அப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப, வெல்கமிங்கா இருந்துச்சா என்னது ஏதுன்னு ஒரு ஆளா கேட்டாரு. அப்சரா கிட்ட கேட்டாரு. அப்புறம் அப்சரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் ஐ மீன் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அப்படி இப்படின்னு பாசிட்டிவா தான் சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே இல்லை. அப்புறம் அம்மா பர்த்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷ் கேட்டாங்க, விஷ் பண்ணாரு. அப்புறம் பிரஜின் ராஜ் வந்து நல்ல ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் திவாகர் வந்து நெகட்டிவிட்டியே ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. அதை நான் நம்புறேன். உண்மையா அவருக்கு வந்து இந்த பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவிட்டி வந்து குறைஞ்சிருச்சுடா. ஏன்னா வந்து முன்ன வந்து பிக் பாஸ்க்கு முந்திக்கு எனக்கு தெரிஞ்ச திவாகருக்கும் இப்ப எனக்கு தெரிஞ்ச திவாகருக்கும் எனக்கே வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு திவாகரை பத்தி. உங்களுக்கு தெரியுமா தெரியாது திவாகர் அதுக்கு முன்னுக்கு? திவாகர் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ரொம்ப பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க உங்க மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த இது வந்து என்ன ட்ரோல் பண்றது, எல்லாரும் வந்து ட்ரோல் பண்றது, அவர் போய் சத்தம் போடுறது, அந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தெரியாது. ஸோ பிக் பாஸ் வந்த உடனே அவர் இன்னும் அதே தான், அந்த பொய் சொல்றது அது சொல்றது எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர்கிட்ட அந்த நெகட்டிவ் ரொம்ப ட்ரோல் மட்டுமே வச்சிருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து மெனி பீப்புள், ஈவன் நான் வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா, நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களா இல்லையா தெரியும், மெனி பீப்புள் இன்சைட் த ஹவுஸ் கூட, எஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து திவாகரோட கம்பெனியை வந்து அவங்க ரொம்ப சேஃபா, ரொம்ப ஃபன்னா, ரொம்ப ஹாப்பியா எப்படி சொல்லுவாங்க விரும்புறாங்க. அவங்கள வந்து ஜோக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க நல்லா. சோ அதுல வந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப வந்து ஒருத்தர் வந்து கெட்டவங்க வெளியே வந்து எப்படி எப்படியோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு அந்த பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி ஒரு பேடாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணது, அதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த ஒரு கேர்ள்ஸும் வந்து அவர் கூட பழக மாட்டாங்க. அவ்வளவு நெருக்கமா அவரை வச்சு வடைச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு யாரும் அப்படி பழக மாட்டாங்க. ஸோ அந்த வகையில வந்து நான் நினைக்கிறேன் அவர் வந்து அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பயங்கரமா ஒரு பிட்டு போட்டாரு, 3 மூவி வந்து சைன் பண்ணியிருக்கேன்ட்டுன்னு. அது உண்மையா இல்லையான்ட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். தென் கெமிக்கு போனாரு. கெமி வந்து படம் சைன் பண்ணியிருக்கேன், அப்புறம் வெப் சீரிஸ் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரம்யாவும் அதுதான் சொன்னாங்க, நெகட்டிவிட்டி வந்து பயங்கரமா மாறிடுச்சுன்னு. அப்புறம் வியானா கிட்ட கேட்டப்ப வியானா வந்து வெளியில போய் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி நான் ஆயிட்டேன், அம்மா ரிசீவிங் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சேது சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. பாஸ் இஸ் பாஸ், ஃபியூச்சரை பத்தி நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுங்கம்மான்னு சொல்லி உட்கார வச்சாரு. தென் பிரேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு அப்புறம் ஐயோ பிரவீன் காந்தியை மறந்துட்டேன்னு, அப்புறம் இந்த ஆளு போய் வெளியே போய் திருப்பி என்னை அசிங்கமா திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உள்ள வந்துட்டு, என்னைய வெளியில போய் நல்லா செஞ்சீங்களா, நல்லா என்னைய வச்சு செஞ்சீங்கன்னு அவர்கிட்டயே சொன்னாரு. அவர் வந்து சிரிச்சாரு. அப்புறம் என்னமோ அவர் ஒரு கதை சொன்னாரு, என்னமோ பேஜார் டாட்டான்னு ஒரு என்ன சொன்னாரு, பேஜார் டாட்டான்னு ஒரு பத்திரிக்கையா, பத்திரிக்கை வந்து போதி மரம் பிக் பாஸ் அப்படின்னு வச்சு ஒரு நல்லபடியா வந்து அவரை எழுதுனாங்களாம். அப்புறம் அவரை வச்சு ஒருத்தர் வந்து கதை சொல்லி அவரை ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ண போறாங்கன்னா, அப்புறம் அவரு எடுத்த அந்த ஜோடி 1 இருந்துச்சுல, இப்ப ஜோடி பார்ட் 2 பிரசாந்த் கூட எடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு. ஐ மீன்
ஓகே ஓகேவாயிடுச்சு ஓகேவாயிடுச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி இப்பயாவது பிரேக் விடலாமா அப்படின்னு கேட்டுட்டு பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? அப்படிதான் the most waiting moment எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தா அந்த மோமெண்ட் வந்துருச்சு. பிரேக் விட்டு முடிஞ்சோடனே கானா வினோட் ஹென்ரி. ஆமா நம்ம வந்து நேத்து வந்து எபிசோட் பார்த்துட்டு ரொம்ப கவலை ஆயிட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து அவர் எபிசோட் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. ஆக்சுவலி அவர் வந்து கானா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தோடனே கானா கூப்பிட்டாரு. அதுவும் அந்த அவங்க ஒய்ஃப் டாக்டர்லாம் கீழே உட்காந்தாங்க. அவங்க கூப்பிட சொல்லி வந்தாரு. வந்த உடனே என்ன சொன்னாரு, செக் 45 நாள் அப்படின்னு சொன்னாரு. செக்குன்னு மைக் செக் செக்கு கிடைக்க 45 நாள் தான் ஆகும். அதுலயும் ஒரு கவுண்டர் அவரு ஒரு கவுண்டர் போட்டாரு. அப்புறம் அவர் பேசுனது ரொம்ப மெச்சூரா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அவரோட ஸ்பீச் வந்து உண்மையிலேயே வெரி ஹார்ட் டச்சிங். அதாவது அவர் சொன்னது தெரியுமா, பிரியாணி ஸ்டோரி, உண்மையிலேயே அருமையான ஒரு ஸ்டோரி. இது பிரியாணி. நான் வந்து ஒருத்தவங்க வந்து பசியோட இருக்கிறப்ப நாளைக்கு வந்து நமக்கு பிரியாணி கிடைக்குன்னு உட்காந்துட்டு இருப்போமா, என்னைக்கு என்ன கிடைக்குதோ கஞ்சோ கூட அதை சாப்பிட்டு வந்தானே உடனே. அது மாதிரிதான் என்னோடது. நானும் வந்து நல்லா 2 நாள் யோசிச்சு ஃபுல்லா யோசிச்சு தான் எடுத்தேன். அது வந்து ஒரு கிளாரிபிகேஷன் ரொம்ப கிளியரா ஒரு அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப பேர் வந்து சோசியல் மீடியால வந்து அது இவங்க அவங்க விக்ரம் கூட இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் வேற அப்படி பேசிட்டு இருந்தாங்களா, அதுக்கெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி யாரும் சொல்ல. என் மனசாச்சு நான் யோசிச்சு நானாதான் முடிவு எடுத்து என் சொந்த சுய புத்தியோட அது 2 நாளா நான் யோசிச்சு அப்புறம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு விஷயம் யார் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அவரும் சரி நம்மளாம் வந்து அப்படி கதறிக்கிட்டு இருந்தோம். நேத்துலாம் வந்து நம்ம அப்படி கதறிக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளாம் என்ன சொன்னோம், ஐயோ 50 லட்சத்தை விட்டுட்டு போய் 18 லட்சத்துல செட்டில் ஆகுறே அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து பதறிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவரும் அவர் ஒய்ஃபும் 2 பேருமே மேரியில வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த என்ன சொன்னாங்க, இது எங்களுக்கு போதும், இதுவே எங்களுக்கு போதும்ன்ற அந்த சொல்ற அந்த விஷயம், அந்த போதும் என்ற மனசு இருக்க, அதுதான் கடவுள். சோ இந்த எண்ணத்துக்கு என்னைக்கு வந்து அவரு மட்டும் இல்ல, நம்ம வந்துட்டோமோ அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப் வந்து எப்போதுமே ஹாப்பியா தான் இருக்கும். அந்த மனசு வந்துருச்சா, அவர் இனிமே ஹாப்பியா மட்டும் தான் இருப்பாரு. ஆமா, இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து நாங்க இதை வந்து காலா நினைச்சு உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் அப்படி சொல்லிட்டு ஏவின்னு ஒண்ணு போட்டாங்க பாருங்க. ஓ மை காட், அது உண்மையா ஒரு படம், அதுவும் அந்த பிக் ஸ்டார் மூவி, ரஜினிகாந்த், விஜய், அந்த மாதிரி ஸ்டார் மூவி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஏவி. அந்த ஏவி வந்து இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் 9ல இல்லாத மாதிரி பயங்கரமா இருந்தது. அவருக்கு வந்து அது ரொம்ப நேரம் வேற போட்டாங்க, எல்லா இன்சிடென்ட்டையும் போட்டாங்க. அப்புறம் முடிச்சுட்டு வெல் பிளேட் ஜூனியர் அப்படின்னு போட்டு நிறுத்தினாங்களா, அது பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டாங்க, மேலே கூப்பிட்டு அவங்க வந்து 2 சொன்னாங்க. கானா வந்து 2 விதமான கானா நான் 2 பார்ட் 2ஆ பார்க்குறேன். ஒன்று வந்து நல்ல ஹஸ்பண்ட், இன்னொன்று வந்து கானா. அந்த கானாவில் வந்து அவருக்கு அங்கீகாரமே கிடைக்காம இருந்துச்சு. இங்கே வந்து அதுவும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு டோட்டலாக. இதுக்கப்புறம் தேவையில்லைன்னா நான் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட தேவையில்லை, எதுக்குமே கானா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு விஜய் அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போய் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு, அப்புறம் சேது சார் கிட்ட இருந்து முத்தம் மட்டும் இல்ல கண்ணாடி வந்து இருங்க நான் உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து போய் எடுத்துட்டு வந்து சொல்லி கொடுக்க சொன்னாரு. அதான் கொடுத்துட்டு அப்புறம் கீழே அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கியுமே வந்து அவரு நமஸ்காரம் பண்ணி எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த இதுல உள்ளவங்க எல்லாமே எந்திரிச்சிட்டாங்க. அவர் வந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு நல்ல மனிதர். ஆனா அவரோட குறைகள் அந்த வந்து லிசனிங் பவர் வந்து, அப்புறம் படப்படப்பு, அப்புறம் அந்த கோவம், இது மூணையும் அவர் குறைச்சிட்டாருன்னா அவரு மாதிரி ஒரு நல்ல மனிதர். பதட்டம் மட்டும்தான் பேசுறப்பக்குள்ள 2 வந்து சேது சார் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் யோசிக்கிறாரு, நல்லா யோசிச்சிருக்காரு. 2-3 இன்சிடென்ட் சொன்னாரு. நீ உங்க சிம்மாசனத்தை வந்து உங்க சீட்டு யாரும் அசைக்க முடியாது, உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னது வந்து சொல்லி காட்டினாரு. நல்லா பேசினாரு. அது வந்து பார்த்தோன்னே நமக்கு எல்லாம் வந்து நேத்து வந்து ரொம்ப கவலைப்பட்டதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மனசு கூல் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. எனக்கு அந்த ஏவி எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா கூல் ஆயிடுச்சு. அப்புறம் அதை முடிஞ்சு அவரு தாத்தா பாபாய் சொல்லி அவரை அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் வீட்டு உள்ள போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல, அதாவது நீங்க உள்ள வரும்போது நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டு டைரக்டர் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு. டைரக்டர் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, உள்ள இருக்கும்போது தெரியல, வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, அப்புறம் உள்ள இருக்கும் போது நான் வெளியே இருந்தேன், வெளியே இருக்கும் போது நான் உள்ள இருந்தேன் அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு. சரி சார், அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும் அவரு சொன்னது புரிஞ்சா
அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்புறம் திவாகர் கிட்ட போய் திவாகர் வந்து சொந்த பெருமைய பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க என் கேள்விக்கே பதில் சொல்லல அப்படின்னு. அது வந்து திவாகர வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னுக்கு அவரோட ப்ரொமோவை போட்டுருவாரு. ரொம்ப வந்து சும்மாவா சொன்னாரு, சேது சாட்டு மொக்க வாங்குறதுக்குள்ள ரசிக்கிறாங்களா எல்லாரும், விரும்பி பாக்குறாங்களா மொக்க வாங்குறது. என்ன வீக்கெண்ட் வந்துட்டாலே அப்படியே அப்படி கை கட்டி இல்ல சார்னு சொல்லுவாரு பவ்யமா. அதை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்களாம், பயங்கரமா விரும்புறாங்க. கியூட் வேற, அது வேற கியூட், பயங்கர கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே சொல்லிட்டு அப்புறம் வந்து கடைசியா பதில சொல்லிட்டாரு. அதாவது என்டர்டெயின் பண்ண வந்தேன், நினைச்சுதான் வந்தேன் அப்படின்ட்டு நான் 7-8 ரீல் பண்ண. அப்புறம் பிரவீன் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, மறுபடியும் இந்த வீட்டுல வந்து நானா வாழ்ந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்புறம் வியானார் வந்து நான் நினைச்சு வந்த விஷயம் வந்து சில விஷயம்லாம் இருந்துச்சு, அதை வந்து உள்ள வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் யாரையும் நான் மிஸ் பண்ணல, ஆனா ஆதிரையை மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்ததே யாருக்கும் பிடிக்கலையா, நீங்க வந்தது யாருக்கும் பிடிக்கலையா நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு சேது சார் கேட்டோன்னே அவங்க வந்து மேபி அப்படி சொன்னாங்கன்னு, யூ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் உங்ககிட்ட கேட்போம், இப்ப இந்த நிறைய பேர் வந்து சொல்றாங்க தெரியுமா, இந்த வியானா பொண்ணு வந்து உள்ள இருக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப வெளியே வந்து ரொம்ப வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அட்டுழியம் பண்ணுது, வந்து ரொம்ப வாய் பேசுது, தேவையில்லாததான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ உங்களோட கருத்து என்ன? அதுதான் என்னோட கருத்து. ஆக்சுவலி அது வந்து தேவையில்லாத, என்ன முடிஞ்சு போனது, முடிஞ்சு போயிட்டு வந்து நீ வந்து சேது சார் சொல்றதும் அப்படிதான். உள்ள வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆளே மறுபடியும் எல்லாத்தையும் பேசி ஊர்கலவி மாதிரி எல்லாத்தையும் அதே விஷயத்த சாண்ட்ரா பத்தி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசுறதெல்லாம் அந்த கொடுக்குற கண்டென்ட்டே அவங்க கொடுக்கறது மட்டும், அது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி இந்த திவ்யாவோட கொஞ்சம் பேசுறாங்க சமைக்கிறப்ப. பட் ஆனால் அது தேவையில்லாது. உள்ள போயிட்டு வந்தாச்சு, ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா விட்டுறணும். ஃபர்ஸ்ட் சொன்னதோட விட்டுறலாம். அதையே திரும்ப சொல்லிட்டு இருக்காது. அவங்க பேர் மறுபடியும் இன்னும் டேமேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு ஒழிஞ்சு அவங்கள வந்து இன்னும் பிடிக்குமான்னு தெரியல. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க நடந்துகிட்ட விதம் வந்து அது வந்து உண்மையா அவ்வளவு தெளிவா தெரியுது. அவங்க வந்து வெளியே எப்படி இமோஷனலா வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா உள்ள இருந்து வெளியே போனவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான வெல்கமிங் வந்து கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா வியானா உள்ள இருந்து வெளியே போகும்போது சந்தோஷமா போனவங்க, ஆனா வெளியே போய் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி தான் கிடைச்சிச்சு. ஈவன் அவங்க சொந்த அம்மாவே வந்து அவங்க கிட்ட பேசாம போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து ஓகே, நான் உள்ள வர்றதுக்கு சில விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிக்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வந்தாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி பேசி முடிச்சாச்சுன்னா அதை விட்டுறணும், அதை விட்டு அதை கடந்து போயிடணும். அந்த இடத்துலயே வந்து நீ ஸ்டக் பண்ணிட்டு நின்னா உன்னோட பீஸ், உன்னோட மனநிலை தான் பாதிக்கும். மத்தவங்க எல்லாம் ஹாப்பியா தான் இருப்பாங்க, நீ தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும். சோ ஒரு வாட்டி நீ கேட்டுட்ட, ஓகே அதுல தப்பு இல்ல, அதை அப்படி கடந்து போயிடணும். இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே யாருக்குமே நான் வந்து உள்ள பிடிக்கல, நீ வெல்கமிங்காவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும், ஆமாவா இல்லையா? சோ நீ ஒருத்தவங்க கிட்ட வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருந்தனா அதுதான் அடுத்தவங்களும் உன்கிட்ட இருந்து காட்டுவாங்க, உனக்கு கொடுப்பாங்க. ஆனா நீ எல்லாத்துக்கிட்டயுமே போய் வெறுப்ப கட்டிட்டு மத்தவங்க உன்னைய வந்து சந்தோஷமா வெல்கம் பண்ணணும்னு நீ எப்படி நினைக்க முடியும்? அது வந்து வியானா யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க, எஸ். ஆனா அத வந்து கிளியர் பண்ணிட்டு அதுலயே ஸ்டக் ஆகி நிக்காம அதை கடந்து போயிட்டா அவங்களுக்கு நல்லது. ஓகேவா? அடுத்தது வந்து திவ்யா கிட்ட கேட்டாரு. திவ்யா வந்து பிரவீன் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜாலி. அப்புறம் ரம்யா வந்து வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அப்புறம் அந்த வெளியே ஆகிற அந்த ஒரு வாரத்துல வந்து நாங்க பேசிக்கல, நவ் வி கெட் பேக் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வாட்டரு அப்படின்ட்டு, வாட்டர் வந்து கொரட்டா ப்ராப்ளம் தான், அதெல்லாம் தூக்கமே இல்லை, மற்றபடி ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து வள கொலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி சரி சொன்னாங்க, ஏன்னா பிரஜினுக்கு வெயிட் பண்றீங்க? ஆமா சார் பிரஜினுக்கு தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம் வந்து ரொம்ப ஹாப்பி, ஆனா ரியாலிட்டி தெரிஞ்சோடனே கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பிரவீன் ராஜ் கிட்ட வந்து ஒரு விஷயம், அந்த அவர் வந்து என்னன்னா வெளில போயிட்டு வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. என்னன்னா ஹியூமனிட்டியே இல்லாம உண்மை இல்லாம விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு முன்னாடி. அது வந்து என்னன்னா அதை வந்து திரும்ப கேட்டாரு. ஓகே
சேது சார் என்ன சொன்னாருன்னா, ஓகே நீங்க இந்த மாதிரி ஒரு புது விஷயம் சொல்லிருக்கீங்க, ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கீங்களா, என்ன statement மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆமா. சிச்சுவேஷன்ல வந்து நீங்க அதை ஃபீல் ஆமா, பண்ணீங்க, ஏன்னா அது ஏன்னா வந்து இது என்னோட ஷோ, என்னோட கண்டஸ்டன்ட், அதை நாங்க வந்து ஏதாவது அட்ரஸ் பண்ணாம நாங்க விட்டுட்டோமா அது அப்படின்ட்டுன்னு. அந்த கன்சர்ன் What அதான் make you to feel in that way? அதுதான் அதுக்காக தான் அவர் ரிமைண்ட் பண்ணாரு. ஏன்னா என்னோட ஷோல வந்து இந்த விஷயம் எனக்கே புதுசா இருக்கு. திடீர்னு ஹியூமனிட்டி இல்லாம அப்படின்ன உடனே அது எதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச நல்லது. ஏன்னா மேபி நாங்களே மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல அவர் கிளாரிஃபை பண்ண வந்தாரு. பட் ஆனா அவர் சொன்னது வந்து கரெக்டா எக்ஸாக்டா சொல்லல, எந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் வந்து மல்பிட்டாரு, அந்த பால் எரிஞ்சதை பத்தி பேச பால் எரிஞ்சது ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து என்னன்னா அந்த ஈவென்ட்ல வந்து பால் எரிஞ்சது, இன்னொன்னு வந்து கார்ல உதச்சி தள்ளினது மட்டும் தான் சொல்ல வரான்னு. ஆக்சுவலி அவர் பால் எரிஞ்சதுன்னு மலுப்புனாரு. ஆக்சுவலி அவர் சொல்ற அந்த மேட்டர் வந்து அந்த கார் மேட்டரு அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு சேது சார். ஏன்னா நீங்க அந்த பால தான் போட சொன்னீங்க, அதுக்கே வாங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் இது பண்ணி கேட்டதுல வந்து என்ன சொன்னாருன்னா த்ரூ, அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, த்ரூவா இருந்தா இவ்வளவு தூரம் இந்த கேம்ல வந்து வந்திருக்க முடியாது. சோ உண்மையா இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதாவது அவரை சொல்றாரு, அவர் வந்து உண்மையா இருந்தனாலதான் வந்து பாதியிலே போயிட்டாரு. சோ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஹியூமனிட்டில இல்லாம, த்ரூவா இல்லாம வேற ஒரு முகத்தை காட்டுறதுனால இவங்க எல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்ல வராரு. பிரவீன் சொல்ல வர்றது அதுக்குதான் அவர் வந்து கிளாரிஃபை பண்ணாரு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா மக்கள் இருக்காங்க, மக்கள் தெரிய வரும், தெரியாம இருக்காது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணி சொன்னாரு. நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னாரு. இந்த பால் உங்களோட மூளையில இருக்கிற விஷயம் வந்து தப்பானது, அதை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு. மூளையில உள்ளதை வந்து அதை தூக்கி போட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லது அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே எப்படி பாராட்டி இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ண. அது ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் பாம்பியானா வந்து, அதாவது சென்ட்ரா ரம்யா உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துச்சு, அதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. சென்ட்ரா கிட்ட உட்காந்து பேசி அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் விக்ரம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, எந்த சம்பவத்துல வந்து அது உங்களை ரொம்ப பாதிச்சுது, ஏன் உங்களுக்கு வந்து விக்ரம் மேல அவ்வளோ ஒரு கோபம் அப்படின்ட்டு கேட்டாங்க. சோ ஆரம்பம் என்னமோ கரெக்டா தான் அந்த பொண்ணு ஆரம்பிச்சிச்சு. அதாவது விக்ரம் வந்து மைண்ட் கேம் விளையாடுறாரு, க்ளோஸா மூவ் பண்ணி அவங்கள வந்து அவரோட விஷயத்த வந்து திணிக்கிறாரு அப்படின்னு நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு போய் தேவையில்லாத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதை மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னா அவங்கள்ட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி, அதை வந்து கிளாரிஃபை பண்ண சொன்னாரு. ஏமா என்னன்னா அவங்க ரொம்ப மைண்ட்ல அவங்க பாதிச்சதுனாலதான் இங்க வந்து இப்படி சொல்றாங்க. சோ அது வந்து எக்ஸாக்டா அவருக்கு தெரியணும், எதுன்னு தெரிஞ்சா அவர் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் அவர் கேட்டாரு. பட் ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, அது வந்து நிறைய விஷயம் இருக்கு சார். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா அதுக்கு பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணுவாரு, ஆர்கியூ பண்ணுவாரு, அப்படியே பிச்சு பயங்கரமா வந்து அவாதாடுவார், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா மத்தவங்களுக்கு ஏதாவது சொன்னா அவர் ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு சாரி மறுபடியும் ஒரு சாரி கேட்டுவாரு, அப்படியே அழுதுகளுக்கு சாரி கேட்டுவாரு, அதே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா சேர்த்து சாரி சொல்லியிருக்காரு, ஒரு சாரி செஞ்சுட்டு அடுத்த வேற விதமான சாரி தப்பு செஞ்சா சரி ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏற்கனவே. ஸோ அதெல்லாம் அவங்க ஹைலைட் பண்ணாம ஒரே ஒரு இன்சிடென்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோர்ட்டு கேஸ் அப்ப இவங்களை வந்து ஜட்ஜா போடுறப்ப நீ பயசா இருக்க, ஏன்னா இவங்க சொன்ன பதில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க அந்த டீமுக்கு. அதனாலதான் வந்து என்னன்னாரு, அப்போ வந்து விக்ரம் வந்து முடியாது நீ பயசா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அதனால முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால அதுக்கும் இது இவங்க வந்து கரெக்டா சொல்லியிருக்கலாம், அந்த பாயிண்ட் சொல்லாதனால அங்க வந்து இவங்கள்ட்ட பாயிண்ட் இல்லாத மாதிரி தோணுச்சு. அவங்க பாயிண்ட் வந்து சொன்னாங்க, பட் ஷீ ஸ்டக் when come to எக்ஸாம்பிள். அந்த நடந்த நிகழ்வுகளை வந்து அவங்க மறந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து நிறைய இருக்கு. அவரு மைண்ட் கேம் ஆடுன விஷயம் வந்து நிறைய இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சரி சேது சார் வந்து விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ப கட்டிட்டு வராரோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா இல்ல, ஆக்சுவலி அவர் வந்து கிளியர் பண்ண அப்படி வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து தான். ஆக்சுவலி இன்னைக்குள்ள எபிசோட் வந்து ரொம்ப நியாயமான ஒரு எபிசோட் தான் நான் சொல்லுவேன். வந்து ஏன்னா விட்டு போன விஷயங்கள்லாம் வந்து அட்ரஸ் பண்றாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஆமா, ஏன்னா வெளியில போயிட்டு வந்து உள்ள வந்திருக்காங்க. பட் ஆனா அட்லீஸ்ட் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கிறவங்களை ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி அதை வந்து ஹைலைட் பண்ணி அட்ரஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வெளியில போறதுக்கு, மூவ் பண்றதுக்கு. அப்புறம் மக்களுக்கும் கிளாரிட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரு. பட் ஆனா இவங்க அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும், கிளியரா சொல்லாம. இது வந்து என்னன்னா இன்டைரக்டா வந்து என்னமோ விக்ரம் என்ன நினைச்சுவாரு, அவருக்கு என்னமோ அவர்கிட்ட எல்லாமே நியாயமா இருந்த மாதிரி, அவர் தப்பு இல்லாத மாதிரி ஏன்னா வேணும்னே போட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் கடைசியில ஃபைனலி. அது வந்து ஸோ அது கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம்.
நான் வந்து அதுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணார். நான் வந்து விக்ரம் தப்பு பண்ணாலும் எல்லாரும் கேட்டிருக்காங்க தானே, ஹவுஸ்மேட்டும் கேட்டிருக்காங்க தானே அப்படின்னு விக்ரமும் கிளாரிஃபை பண்ணாரு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த விஷயம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தெரியுமா? ஏன் எனக்கு இந்த BB9 கண்டஸ்டன்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு இன்னமும் மத்த சீசன்லலாம் நான் பார்த்துருக்கேன். ஈவன் ஆஃப்டர் இயர் கழிச்சு இல்ல ஆஃப்டர் மந்த்ஸ் கழிச்சு தான் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா இப்ப உள்ள கண்டஸ்டன்ட்லாம் வெளிய போனோனே எனக்கு பட வாய்ப்பு வந்துருச்சு, எனக்கு அது வந்துருச்சு, நான் இதுல போயிட்டு இங்க கூப்பிட்டாங்க, அங்க கூப்பிட்டாங்க, என்னைய இங்க கூப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் உண்மையதான் சொல்றாங்களா இல்ல சும்மா அடிச்சு விட்டு இருக்காங்களா? இதுல பிரஜின் வந்து சொன்னாரு, வெளிய போனதுக்கு அப்புறம் என்னைய வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து நிறைய கால், நான் போன் பேசுறதுக்கே எனக்கு டைம் இல்லைன்ட்டு நான் வெளியே உட்காந்து எல்லாத்துக்கும் இன்டர்வியூ மேல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. பிரவீன் தான் வந்து சொன்னாரு 3 ஏதோ சைன் ஆயிடுச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பிரவீன் சொன்னாரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. சோ எனக்கு அதுதான் வாட்டர்மெலன் சொல்றது கொஞ்சம் எனக்கு என்ன நம்ப முடியல. வாட்டர்மெலன் 3 படம் சைன் பண்ணிட்டேன், கெமி வந்து வெப் சீரிஸ்ல சைன் பண்ணிட்டேன், ரம்யா வந்து இங்க கூப்பிட்டாங்க அங்க கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்து பில்ட் அப் பண்றாங்களா இல்ல உண்மையா நடக்குதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உண்மையா நடந்த சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையா நடந்தா சந்தோஷம் தான். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள எபிசோட் ரொம்ப நல்லா போச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பாய்.